இயற்கைக்கும் கெமிக்கலும் ஒரு மெயின் அடிப்படை வித்தியாசம் சார். கெமிக்கல ஈல்டு கொண்டு வர முடியும். இப்ப இதே பழத்த நீங்க நல்ல சைஸுக்கு ஒரு எம்ஓபி பொட்டாஷ போட்டோ, இல்ல எஸ்ஓபிய போட்டோ எத வேணாலும் போட்டு நம்மளால காய்கள் சைஸையும் ஈல்டையும் கொண்டு வந்துரலாம். இப்ப நாத்தெல்லாம் பண்றாங்க. மகாராஷ்டிரால தைவான் பிங்க் வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா 200 கிராம், 300 கிராம் வரும். ஃபுல்லா அதிக அளவுல கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நம்ம த்ரிசக்தி ஆரோக்கியத்துல இயற்கை வழியிலேயே தேவையான இடுபொருள குடுத்து, அதே ஈல்டு டேஸ்ட் அதிகமாக்க முடியும். இதுதான் மெயின் வித்தியாசம். கெமிக்கல்ல மண் வளம் கெடுறதுங்கிற ஒண்ணு. 2வது நம்மளால டேஸ்ட் கொண்டு வர முடியாது. ஆனா, நம்முடைய இந்த பயோ பொட்டாஷ் மாரியான நம்முடைய த்ரிசக்தி ஆரோக்கியம் ப்ராடக்ட்ட ஈல்டும் அச்சீவ் பண்ண முடியும். மண் வளத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும். குவாலிட்டி சைஸும் கொண்டு வர முடியும். டேஸ்ட், கலரும் கொண்டு வர முடியும். இத நம்ம 2வது முடியல திரும்ப சார் மீட் பண்ணும்போது கண்டிப்பா சொல்லுவோம். இப்ப சார் ஆல்ரெடி இப்ப தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மொத வாங்குனேன். ஏன்னா, ஆமா சார், ஆமா. பொதுவா நம்ம யாருமே ஈவன் நம்ம வாடிக்கையாளர்களையும் கூட ரொம்ப நாங்க புஷ் பண்ணி எதுவும் குடுக்க மாட்டோம். அவங்களும் புரிஞ்சு வரும்போது அந்த இவன இப்ப தான் தேவை. இதுவரைக்கும் கண்ணு வளர்த்துட்டாங்க சாரு. இதுக்கப்புறம் தான் முழுமையா நம்ம ஈல்டு கொண்டு வர போறோம். அப்ப இனிமே தான் ரொம்ப கவனமா நியூட்ரிஷன் குடுக்கணும். ஏன்னா இந்த ரகத்துக்கு அதிக ஈல்டு குடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுக்கு தேவையான இன்புட்ட நம்ம குடுக்கணும். அதுக்கு இப்ப நம்ம த்ரிசக்திய சாருக்கும் ஆரம்பிச்சிருக்கோம்.